சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தையும் மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது லாபகரமான காலகட்டமாக இருக்க போகுது. ராசி அதிபதி சூரியன் தன லாப அதிபதி புதனோடு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புது புது முயற்சிகளை ஈடுபட்டு நல்ல யோகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிதிநிலை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். புதிய வெளிநாட்டு தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலமாக புதிய புதிய தொழில் முதலீடுகளும் உண்டாகும். வியாபாரிகள் நல்ல வாய்ப்புகள் மூலமாக லாபத்தை அதிகரித்துக் கொள்வாங்க. தொழில் அதிபர்கள் ஆதரவால் உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். சேமிப்பும் உயரும். வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மதிப்பு மிகுந்த நல்ல சொத்துக்கள் சேரும். மட்டும் இல்லாமல் புதுசாக 2 அல்லது 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குங்க. அனைத்து விதமான சாதகமான பலன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க போகுது. வங்கி தொழில், ஜோதிட புத்தக விற்பனை, ஆலோசனை வழங்கும் கன்சல்டிங் நிறுவனங்கள், காலி மனை விற்பனை செய்யும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வளர்ச்சி பெறும். இன்னும் சிலருக்கு உடல் உபாதைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியனை குரு பார்க்கிறார். மேலும் ஜென்மத்தில் கேது சஞ்சரிக்கிறார். எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பங்களும் வரும். கண்டக சனி ஆதிக்கம் இருப்பதால் பெற்றோரின் உடல் நலத்தில் தொல்லை, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத சிக்கல், வருமான பற்றாக்குறை வரும். எதிலுமே இதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். தன்னிச்சையாக செயல்பட்டவங்களுக்கு பிறரை சந்திக்கக்கூடிய, அதாவது பிறரை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடும். விரயங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரமும் பெற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். சொந்தங்களில் எதிர்ப்புகளால் முடிய வேண்டிய சுபகாரியங்கள் தாமதப்படலாம். அதே சமயத்தில் அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் விளங்குவதால் இதுவரை முடிவடையாதிருந்த வழக்குகள் இப்பொழுது முடிவடையும். வராது அப்படின்னு நினைத்த கடன் பாக்கிகள் வசூலாகும். சுப செய்திகளையும் இந்த சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மேலும் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் நல்ல நேரமாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதாவது வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க. பூமி வாங்குவது பற்றி யோசிப்பீங்க. வாங்கிய இடத்தை விற்பதன் மூலமாக எதிர்பார்த்து காத்திருந்த கூடுதல் லாபமும் கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக வலியுறுத்தப்படுதுங்க. அதாவது ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பம் வரும். எடுக்கும் வேலைகளில் இழுப்பறி உண்டாகும். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக உடன் இருப்பவங்க செயல்படுவாங்க. குடும்பத்திலே சரி எதிர்பாராத நெருக்கடிகள் வந்து போகும். உலகையும் உறவினர்களையும் பிரித்து கொள்ளும் சூழ்நிலை வரும்.
சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் புதிய நட்புகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். சட்டத்திற்கு புறமான வேலைகளிலும் உங்களை அறியாமல் ஈடுபடக்கூடிய நிலைகள் வரும். அதன் காரணமாக வழக்கு நெருக்கடி ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே விரிசல், குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நோய் ஏற்படும் என்றாலும் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அடிப்படை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே திட்டமிட்டு செயல்பட்ட நினைத்த விஷயங்கள் எல்லாமே சாதிக்கப்படும். வராமல் இருந்த பணம் வரும். எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 29, 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 25, 28 மற்றும் டிசம்பர் 1, 7, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் மாரியம்மனை வழிபட குறை தீரும், நன்மை கிடைக்கும். மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் டிசம்பர் 6 வரைக்குமே சுகம் பாக்கியஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். தாய் தந்தையரின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி பெறும். அதே நேரத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை அலைச்சல் காரணமாக உடலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். விவசாயிகளுக்கு வேலைப்பளு உண்டாகும். சுயதொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்படுவது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்கு யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலீட்டிற்கு ஏற்றவாறு ஆதாயம் இல்லாத விஷயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டாம் அப்படின்னும் வலியுறுத்தப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 30, டிசம்பர் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 24, 28 மற்றும் டிசம்பர் 6, 10, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் பெருமான வழிபட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடம் தீரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக சொல்லப்படுது. அதாவது ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானமான 4வது இடத்துல சஞ்சரிப்பதால் பணியாட்களுக்கு வேலை பளுவும் நெருக்கடிகளும் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும். நேற்று வரை நன்றாக சென்று கொண்டிருந்த வேலையிலும் பின்னடைவுகள் வரக்கூடும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வரக்கூடும். பணியாட்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை அப்படின்ற நிலை வரும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேது, சப்தமஸ்தானத்தில் சனி ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய் என்ற சஞ்சார நிலைகள் ஒவ்வொன்றிலுமே போராடி வெற்றி பெற வேண்டிய நிலைகள் உண்டாகக்கூடும். மேலும் டிசம்பர் 6 முதல் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியான புதன் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது சாதகமாக இருப்பதால் எல்லாவற்றிலுமே புத்திசாலித்தனத்தோடு இருப்பீங்க. எல்லா விஷயத்திலையும் சமாளிப்பீங்க. எதை செய்வது எதை தவிர்ப்பது என்ற புத்தி ஏற்படும். வீண் விவகாரங்களில் இருந்து வெளிவருவீங்க. வங்கியில் கேட்டிருந்த பண உதவிகளும் இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் வியாபாரிகள் மாதம் முழுவதும் கவனமாக செயல்படணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 19, 28 மற்றும் டிசம்பர் 10 அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நன்றி.